கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கூலி திரைப்படத்துடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் நிறைய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் என்ன என்று நம்ம ஆராயும் போது அனைத்துமே தவறான தகவல்கள் என்று கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இது குறித்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை நம்ம கேள்விகளாக கேட்டிருக்கிறோம். அதற்கு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் அளித்த பதில்கள் மிக அதிர்ச்சியாக இருந்தது. அதை நம்ம இப்பொழுது கேட்கலாம் வாங்க. ஹலோ, சொல்லுங்க பிரவீன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். ஒரு சிறிய தகவலுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க. இந்த கூலி திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய வசூல் வேட்டையை நடத்தும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா பெரிய அளவு வசூல் வேட்டை நடத்தும். நல்ல, ஏன்னா சரியான ஓப்பனிங், பயங்கரமான ஓப்பனிங் இருக்குது. ஆச்சுங்களா? வசூல் தியேட்டர்ல திறந்த பக்கம் அனைத்தும் ஃபுல்லு. அவ்வளவு பெரிய அளவில் இருக்கும்போது நிச்சயமா பெரிய அளவுல இருக்கும் படம். எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் சார்? ஏற்கனவே ஒரு 80% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு தகவல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 1000 திரையரங்குகள்ல வெளியாக வாய்ப்பு இருக்குமா சார்? கண்டிப்பா 1000 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். மல்டிபிளெக்ஸ் எல்லாமே கலந்து வருமா சார்? சிறிய திரையரங்குகள், பெரிய திரையரங்குகள். 1000 தியேட்டர், 1000 ஸ்கிரீன். 1000 ஸ்கிரீன். ஓகே. நாட் 1000 தியேட்டர். நாட் தியேட்டர்னு போடாதீங்க, ஸ்கிரீன் போடுங்க. ஓகே 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 சார். 1000 ஸ்கிரீன்ஸ்ல இப்போ கூலி வெளியாகும். வரும் சார். இப்போ தியேட்ரிக்கல் உடைய வியாபாரம் 100 கோடி ரூபாய் ஷேர் கொடுத்துருக்காங்க. அதுல 75 கோடி ரூபாய் அட்வான்ஸே இப்ப தியேட்டர் உரிமையாளர்கள் இப்ப கொடுத்து இந்த படத்தை பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தியேட்டர் உரிமையாளர் எல்லாமே அட்வான்ஸ் தான் படம் போட்டிருக்காங்க. ஆச்சுங்களா? வேற எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. 100 கோடி வருமா 200 கோடி படம் ஓடுனா தான் தெரியும். 100 கோடி ரூபாய் வரும்ன்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனாலதான் 75 கோடி ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா வருமானங்கிறது ஓடுனா தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் அதோட டார்கெட் என்ன என்பது தெரியல சார். ரிலீஸ் ஆகி ஓடுனதான். ஆமா, ரிலீஸ் ஆகி ஓடுனதான். அதற்கு முன்பே 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய வியாபாரத்தை எட்டி விட்டதா கூலி திரைப்படத்தை பத்தி பல தகவல்கள் மூத்த பத்திரிகையாளர்களே போட்டு வராங்க. தவறான தகவல்களா சார்? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா தேட்டரும் பர்சன்டேஜ் தான் படம் போட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பரபரப்போட இந்த திரைப்படம் வெளியாகணும். காலை காட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அதிகாலை காட்சிகள், காலை காட்சிகள் இது ஏதாவது கேட்கப்பட்டிருக்குங்களா? எதுக்கு வாய்ப்பு? அதிகாலை காட்சிகள், காலை காட்சிகள் சார். 200% கிடையாது. தமிழ்நாட்டுல 9 மணிக்கு மேல காட்சிக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட். சில திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வாங்கிட்டு வராங்களா சார்? சில படங்கள் சிறப்பு காட்சினா காலையில 9 மணில இருந்து 2 மணிக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ போடுறதுக்கு தான் அனுமதி. இந்த படத்துக்குமே வாங்கிருக்காங்க, அனுமதி வாங்கிட்டாங்க. இரவு 2 மணி வரை ஓடுமா சார் படம்? அப்போ 5 காட்சி இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு ஓடும். அதுக்கு தான் அனுமதி வாங்கிருக்காங்க இன்னைக்கு. அப்ப காலையில 7 மணில இருந்து ஆரம்பிக்குமா 9 மணில இருந்தா சார்? 7 மணில இருந்து திரையிடுவீங்களா? 9 மணில இருந்து ஆரம்பிக்கும்? 9 மணில இருந்தா 9 மணில இருந்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும் காட்சி. 2 மணி வரைக்கும். சரி. 12 மணிக்கு முன்னால படம் போடணும். 12 மணிக்கு முன்பு படம் போட்டு 2 மணிக்கு, அதாவது நள்ளிரவு காட்சிகள். ஆமா. உங்களுக்கு இந்த திரைப்படங்களை பொறுத்தவரை இப்போ ஏற்கனவே இந்த படங்கள் வெளியாகும் போது ரிவ்யூ பண்றவங்க தியேட்டருக்குள்ள வாசல்ல பண்ணக்கூடாது, அதனால நிறைய திரைப்படங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற தகவல்லாம் ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய தடை கொடுத்திருந்தீங்க. யாரோ ரிவ்யூவர்ஸ் உள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு. இல்ல, வியூவர்ஸ் உள்ள வர்றத பத்தி நாங்க முதல்ல அப்டேட் பண்ணாம தான் இருந்தோம். இல்ல, யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே ஆளுகளை செட் பண்ணி தேடுறக்கூடிய வர சொல்லி காலை காட்சிக்கு அவங்களுக்கு பிடிக்காத படத்தை வெளியில வாசல் நின்றுகிட்டு இந்த படம் ஒண்ணுக்காகாது, காதல் ரத்தம் வருது, மூக்குல ரத்தம் வருதுன்னு சொல்ல வேண்டியது. அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அப்படிங்கறதுக்காக தான் தியேட்டருடைய என்ட்ரன்ஸ்ல உள்ள வர வேண்டாம்னு நாங்க சொல்லியிருந்தோம். இந்த கங்குவா படத்துடைய எஃபெக்ட் இப்போ அப்ப இல்ல சார். இப்போ உண்மையான அந்த ரிவ்யூ வெளியே கொண்டு வரதுக்கு யூடியூபர்ஸ் உதவியா இருக்காங்க. உண்மையான ரிவ்யூ யூடியூபர்ஸ் சொல்ல வேண்டியது. ஜனங்களே, பொதுமக்களே எல்லாம் வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்கு, எல்லாம் இருக்குது. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு போடுவாங்க, நல்லா இல்லைன்னு போடுவாங்க. பொதுமக்கள் லட்சக்கணக்கான படம் பாக்குறாங்க, அவங்களுக்கு போட தெரியாதா? இல்ல சார். இப்போ சிறிய திரைப்படங்களுக்கு பெரிய அளவுல உதவியாக இருக்கக்கூடியது. சிறிய திரைப்படங்களுக்கு எந்த படத்தோட பெரிய படங்களுக்கு ஏற்கனவே வியாபாரத்துல பெரிய ஒரு
லாபத்தை சம்பாதிச்சிருவாங்க. ஆனா சிறிய திரையரங்குகள்ல சிறிய தயாரிப்பாளர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒண்ணும் கிடையாது. இவங்களா அப்படி கற்பனை ரிவ்யூவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க எந்த படத்தை வந்து அந்த மாதிரி சொல்லி ஓட வச்சிருக்காங்க, சொல்ல 4 படத்தை ஜனங்களுக்கு பிடிச்ச படம் தான் ஓடுத ஒழிய இவங்க சொல்றதுனால எந்த படம் ஓடுறது கிடையாது. சார் குட் நைட் இந்த மாதிரியான திரைப்படங்கள் நிறைய குட் திரைப்படங்கள் நைட் வந்து படம் review நல்லா இருந்தா நல்லா ஓடுச்சு. ஓடிது இல்ல சார். படம் நல்லா இருந்தங்காட்டி ஓடிச்சு குட் நைட்டு. ம். இவங்க சொன்னதுனால ஓடல. படம் நல்லா இருந்து ஓடிச்சு, அவ்வளவுதான். இந்த படம் நல்லா இருந்து நல்லா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது எடுத்துக்கலாமா சொல்லவே சார்? வேணாம், ஜனங்களே சொல்லிடுவாங்க. ம். இவங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். ஜனங்க நல்லா இருந்ததுன்னா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவாங்க, சார் படம் சூப்பரா இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ம். பொதுமக்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. படம் நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுல போய் குழந்தை குட்டியோட கூட்டிட்டு போங்க, படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா சார். பாதுகாப்பு வசதிகளை பொறுத்தவரையில் தமிழகம் முழுக்க எப்படி செய்யப்பட்டிருக்கு சார்? இப்ப கூலி ஒரு திரைப்படம் பெரிய பாதுகாப்பு ஒரு வேண்டியது நடிகருடைய திரைப்படம். ஒரு பாதுகாப்பு வேண்டியது இல்லை. இத்தனை வருஷம் ரஜினிகாந்த் படம் ஓடிட்டு தான் இருக்குது, படம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்ல சார், இப்போ ஆரம்பத்துல இந்த ஏற்கனவே இந்த துணிவு வாரிசு இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியாகும் போது துணி வாரிசு அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது இல்ல சார். துணி வாரிசு வரும்போது நீங்க யூடியூபர்ஸ் நீங்க சேனல்ல என்ன சொல்லியிருந்தீங்க? 2 படம் வருது தியேட்டர்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வந்துதா? இல்ல சில அசம்பாவிதங்கள் ஒண்ணும் அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது. எந்த அசம்பாவிதம் நடக்கல அந்த 2 படத்துல. எல்லா தியேட்டரும் படம் போட்டா எந்த தியேட்டரும் எந்த அசம்பாவிதம் நடக்கல. இந்த பெரிய திரைப்படங்கள் வரும்போது அதுக்கான ரசிகர்கள் வந்து இந்த பாலாபிஷேகம் பண்றது, கட் அவுட் மேல ஏறி நின்று பண்றது, அந்த மாதிரியான ஒரு பெரிய அட்டகாசங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தியேட்டர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க வாரத்துல அழகா படம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆடியன்ஸா அவங்களுக்கு தொந்தரவு இல்லை. சரிங்க சார். இந்த ஓடிடி எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு வியாபாரம் ஆயிருக்கு. ஓடிடி வந்து சினிமாவுக்கு கண்டிப்பா எஃபெக்ட் தான். கண்டிப்பா எஃபெக்ட். திரையரங்குகளுக்கு மிகப்பெரிய எஃபெக்டா இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. இந்த கூலி திரைப்படமே வந்து 125 கோடி ரூபாய்க்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. வேலை என்னங்கிறது கலைஞர் சார் கேட்டீங்கன்னா தான் தெரியும். உண்மையில சார். ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே அப்போ தவறான தகவல்கள் அப்படின்றது. ஆமா, அவன் சௌரியத்துக்கு சொல்ல வேண்டியதான். யாரு கேட்கிறா? பணமா காசா பணமா? சார் இப்போ எனக்கு ஒரு கடைசி கேள்வி சார். இப்போ இந்த 1000 கோடி கூலி திரைப்படம் வந்து பெரிய வியாபாரத்தை வந்து எட்டி விடும்ன்ற நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள், சினிமா விமர்சகர்கள் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 1000 கோடியை வந்து கூலி திரைப்படம் வந்து எட்டுமா? திரையரங்க வசூல் அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல 1000 கோடி என்ன நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவ்வளவுதான். வேற நாங்க இன்னைக்கு 1000 கோடி எட்டுக்கிறோம், நாங்க உங்களுக்கு ஆத்தன்டிக்கா சொல்ல முடியுமா என்ன? 1000 கோடி இது வரைக்கும் எந்த திரைப்படமும் தமிழ் திரைப்படம் வசூலிச்சதே இல்லைன்ற ஒரு இது இருக்கு. இதுவரைக்கும் எந்த படம் வசூலிச்சது இல்லை. அப்போ இந்த கூலி திரைப்படத்திற்கு அது மாதிரியான எதிர்பார்ப்பு எப்பவுமே வந்து நம்ம பதக்கம் வாங்காம இருக்கிறவங்க ஒலிம்பிக்ல திடீர்னு வாங்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இது. இல்ல அந்த அந்த அச்சீவ்மெண்ட் எட்டுமா சார்? ஒரு மல்டி நடிக்கிறாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு தாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு தானே. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நானும் எதிர்பார்க்க, நீங்களும் இருக்கீங்க. வந்தா நல்லதுதான் நம்மளுக்கு. நம்ம ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமான ஒரு பெரிய அளவுல ஓடுது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் ஹாப்பி தான், அவ்வளவுதான். இல்ல சார், இப்போ படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து 630 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கப்பட்டிருக்கு. 87 கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ் போயிருக்கு. ஓடிடி 125 கோடி. இந்த மாதிரி நிறைய யாரு உங்களுக்கு சொன்னா? நிறைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் எல்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்களா சார்? நீங்க யார் சொன்னான்னு படி சொல்லுங்க. யார் எழுதிருக்கான்னு படி சொல்லுங்க. ஒரு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள், சினிமா விமர்சகர்கள். மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளா எப்ப எழுதிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு எழுதுறதா அவங்க? இங்க எல்லாம் ஒண்ணுங்க. அப்படியெல்லாம் வந்து என்ன வியாபாரம், அதான் சொன்னேன், என்ன வியாபாரம் நடந்தது என்ன எதுங்கிறத கலாநிதி மாறனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் கேட்கணும். மற்றபடி இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்தவரை வரக்கூடிய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் அனைத்துமே ஒரு பொய்யான தகவல். இவங்க எழுதுற தகவல் யூகத்தின் அடிப்படையில் எழுதக்கூடிய தகவல்கள். ஒரு தவறான தகவல் தான் பரவி கொண்டு தவறான சொல்ல மாட்டாங்க. யூகத்தின் அடிப்படையில் எழுதுறாங்க. அது உண்மையாம இருக்கலாம், பொய்யாம இருக்கலாம். இப்ப 1000 கோடி வசூலை பொறுத்த வரைக்கும் திரையரங்க உரிமையாளராக உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார்? அப்படி ஒரு வசூல் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எட்டுச்சுன்னா மிகவும் சந்தோஷம் அடைவோம். எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.